நல்லா இருக்கிறீங்களா? ஒரு யமதர்மராஜா ஒரு தடவை என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, அங்கே அங்கே மேலோகத்தில் இருக்கிறது ரொம்ப போர் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு, சரி கொஞ்ச நாள் பூலோகத்துக்கு வரலாம் அப்படின்னு இங்கே வந்து சுற்றி பார்க்க வர்றாரு. இங்கே வரும்போது பார்த்தா ஒரு பொண்ணை பார்த்து ரொம்ப மயங்கிட்டார், ரொம்ப பிடிச்சி போச்சு. சரி கல்யாணம் பண்ணிக்கிட்டு நம்ம இங்கே இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே கல்யாணம் பண்ணிட்டார். ஒரு பையனும் பிறந்துட்டான். இப்போ கல்யாணம் பண்ணிவிட்டு இவர் என்ன பண்ணார், இங்கேயே ரொம்ப பிடிச்சி போய் இங்கே இருக்கிறாரு. நாளாக வீட்டுக்கார அம்மாவுக்கும் இவருக்கும் கொஞ்சம் பிடிச்சிக்கல. யாராக இருந்தாலும் நம்ம பிடிச்சிக்கல. ரொம்ப சண்டை சச்சரவாக வந்துச்சு. அதனால் இவர் என்ன பண்ணிட்டார், பையனை கூப்பிட்டு, உனக்கும் உங்கள் அம்மாவுக்கும் எனக்கும் ஒத்து வரல, நான் வந்து மேலோகத்துக்கே போகிறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி நான் உனக்கு ஒரு உதவி செய்கிறேன், ஏன்னா என் பையனாக இருக்கிறதுனால அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணாருன்னா, நீ வைத்தியம் கற்றுக்கோ, நீ வைத்தியம் கற்றுக்கிட்டு நீ வைத்தியம் செய்ய போகும்போது என்னைய பார்த்தனா கையெடுத்து கும்பிட்டுட்டு நீ வெளியே வந்துரு, ஏன்னா அவங்க பிழைக்க மாட்டாங்க. நீ வந்து என்னை பார்க்கலன்னா நீ வைத்தியம் செய்ய நல்லாயிருவாங்க அப்படின்னு. சரின்னு பையனை என்ன பண்ணான், வைத்தியம் கற்றுக்கிட்டான். போகிறான் வைத்தியம் செய்ய. அங்கே உங்கள் அப்பா இருந்தாருன்னா உடனே கையெடுத்து கும்பிட்டுட்டு வந்துடுவான். அவங்க அப்பா இல்லைன்னா வைத்தியம் பார்ப்பான், நல்லாயிருவாங்க. இவன் கையெடுத்து கும்பிட்டுட்டு இருந்தால் அவங்க செத்து போயிடுவாங்க. இது அப்படியே ஊர் முழுக்க பிரபலம் ஆயிடுச்சு. என்னடா பயங்கரமான இவன் வந்து அற்புதமான வைத்தியராக இருக்கிறானே, கையெடுத்து கும்பிட்டானா முடிஞ்சு போச்சு. ஐயோ இந்த பையன் கையெடுத்து கும்பிட்டானா முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான், கடவுளாலே கூட காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லி ரொம்ப பேர் புகழ் நல்லா வந்துருச்சு. இப்படி புகழ் பரவணுன்னே அந்த நாட்டோட ராஜாவோட இளவரசி ராஜாவோட ராஜகுமாரத்தி அவளுக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. ரொம்ப உடம்பு முடியாமல் இருக்கா. சரின்னு வைத்தியரோட இதை கேள்விப்பட்டு எல்லாரும் கூட்டிகிட்டு போகிறாங்க அரண்மனைக்கு. இவரை இந்த வைத்தியனை கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போகும்போது என்னாச்சு அப்படின்னா, இவர் போய் பொண்ணை பார்க்குறாரு. செம்ம பொண்ணு சூப்பராக இருக்கும். ஒரு ராஜாவோட பிள்ளை இல்லையா, காப்பாற்றினா கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. நிறைய பரிசெல்லாம் கிடைக்கும், நாட்டில் பாதியே கூட கிடைச்சிரும். போனால் அந்த ரூமுக்குள்ளே போனால் இவங்க அப்பா நிற்கிறார் யமதர்மே. அவ்வளோதான், இந்த பையனுக்கா ஆசை, இந்த பொண்ணை எப்படியாவது கல்யாணம் பண்ணணும், எப்படியாவது நம்மளும் கொஞ்சம் ராஜ்யத்தில் நல்லா கொஞ்சம் பாதியாவது வாங்கணும், நிறைய சொத்தெல்லாம் வாங்கணுன்ட்டு டக்குன்னு ஒரு யோசிச்சான் பாரு. பாருங்க என்ன உடனே என்ன சத்தம் பட்டேன்னா, ஏம்மா நீ ரொம்ப நாளாக தேடிக்கிட்டு இருந்த அப்பா வந்துட்டாருமா அப்படின்னா பாருங்க. அப்பா வந்துட்டாருன்னொன்னே ஒரே ஓட்டம். யமதர்ம ராஜா பின்னங்கால் பெடரில் அடிக்க ஓடி போயிட்டாரு. ஏன்னா மனைவிக்கு அவ்வளோ பயம். அங்கே தான் சண்டை போட்டுட்டு பிடிச்சிக்காமல போயிட்டாங்க. திருப்பி பிடிச்சி வச்சுட்டா என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கடைசியில் பார்த்தா அந்த ராஜகுமாரி அதான் அப்பா ஓடிட்டார்ல அதனால் நல்லாயிருச்சு. இவரும் கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமாக இருக்கிறாரு. இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னால், எப்படியேற்பட்ட சூழ்நிலை வந்தாலும் அதை நமக்கு சாதகமாக மாற்றிக்கக்கூடிய திறமையை நம்ம வளர்த்துக்கணும். அந்த பையன் பாருங்க, அவனுக்கு கிடைச்ச வாய்ப்பை இந்த மாதிரி கண்டிப்பாக யாருமே யோசிச்சிருக்கவே மாட்டாங்க. ஏம்மா அப்பா வந்திருக்கிறாருமா, இங்கே தான்மா நிற்கிறாரு, நீ ரொம்ப நாளாக தேடினேன்னு எமனே ஓடி போயிட்டாரு பாருங்க. அந்த மாதிரி நம்மளும் வாழ்க்கையில் முன்னேறணும்னா நம்முடைய அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டுன்னு சொல்லுவோம், நம்முடைய சமயோகித புத்தி, அதை கொஞ்சம் பயன்படுத்தி நம்ம முன்னே வந்தோம்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் முன்னேறுவோம். நீங்களும் முன்னேற என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.